புகழ்கின்றோம் புனித சின்னப்பரே, மகிழ்கின்றோம் மனதில் நிறைந்தவரே. இறைவனின் சந்நிதியில் நாம் இணைந்திட விரைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் இறை அருளால் உலகை வென்றிடுவோம். வாருங்கள் இணைந்திடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். இயேசுவின் சாட்சியாய் வாழ அன்பின் குடும்பமாய் நாம் வாழ்வோம். அன்பின் வழியில் என்றும் வாழ இறையருள் வேண்டிடுவோம். அன்பின் வழியில் என்றும் வாழ இறையருள் வேண்டிடுவோம். நற்பண்புகளால் நாளும் வாழ பரிசுத்த ஆவியின் துணையை நாடி வேண்டிடுவோம். நற்பண்புகளால் நாளும் வாழ பரிசுத்த ஆவியின் துணையை நாடி வேண்டிடுவோம். அருளின் அரியணையை நம்பிக்கையுடன் அணுகுவோமாக. அதனால் நாம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற வேளையில் உதவும் அருளை கண்டடைவோம். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வுக்காக அழைத்து தன் சீடர்களுக்காக ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் இந்த இறையாட்சி பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று தந்தையினுடைய அருளையும் ஆசிரியையும் பெற அவர்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு தன் சீடர்களுக்காக செபித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்கள் வழியாக அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் அதே ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் அனைவருக்காகவும் தந்தையிடம் பரிந்து பேசி செபிக்கிறார். எனவே இந்த மண்ணுலகில் இறையாட்சி பணி நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்த மாட்சி என்றும் இந்த மண்ணுலகில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த திருப்பலியின் வழியாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை
பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை தூயாவியா தமது ஆற்றலாம் அருள் வாழ்வு காணவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உகந்த நன்மை தனத்தை அவர் எங்களுக்கு தந்து நாங்களும் அது திருவிழத்தை நிறைவேற்ற செய்வாராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 30 மற்றும் 23ஆம் அதிகாரம் 6 - 11 வரை வசனங்கள். அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினர். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரை, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகின்றேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேயர் பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியவரும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சார்ந்த மறைநூல் அறிஞர் சிலர் எழுந்து, இவரிடம் தவறு ஒன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பேய்த்தெறிந்தவர் என ஆயிரத்தவர் ஆணைய தலைவர் அஞ்சி படைவீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிரித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பாற்றுபவரும் அவரே. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும்,
உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவரின் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிட மாட்டீர். உம் அன்பை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என்பது விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யாரை தேர்ந்தெடுத்தாரோ, யாரை இறையாட்சி பணிக்காக இந்த மண்ணுலகில் அதிகாரம் கொடுத்தாரோ அவர்களுடைய யதார்த்தமான வாழ்வை நன்கு அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது இந்த இறையாட்சி பணியானது மண்ணுலகிலே வலுப்பெறும் என்று உணர்ந்து தன் தந்தையிடம் தன் சீடர்களுக்காக ஜெபித்ததை நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் அறிந்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்களோடு தொடர்ந்து தன்னுடைய இறையாட்சி பணிக்காக அர்ப்பணிக்க விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அந்த விசுவாசிகள் அனைவருக்காகவும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அது யார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும். தமிழிலே ஒரு சொல்லாடல் சொல்லுவார்கள், வாழையடி வாழையாக வருகின்ற தலைமுறை என்று. சீடர்கள் வழியாக இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டு சென்ற அந்த இறையாட்சி பணி இந்த மண்ணுலகிலே வெறுமனே தொடர்ந்து விடாமல் அது உண்மையாகவும் அன்பு நிறைந்ததாகவும் மன்னிப்பு நிறைந்ததாகவும் இந்த மண்ணுலகில் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அனைவரும், குறிப்பாக நாம் அனைவரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஒற்றுமை இல்லை என்றால் இந்த இறையாட்சி பணி இந்த மண்ணுலகிலே நிறைவேறாது. எனவே ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் இந்த இறையாட்சி பணிக்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளிடம் ஜெபிக்கின்றார் ஒற்றுமைக்காக. இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று கூர்ந்து கவனித்திருந்தோம் என்றால், இறையாட்சி பணிக்காக பவுலடிகளார் போராடுகின்ற போராட்டத்தையும், அந்த போராட்டத்தை ஒன்றுமில்லை என்று சொல்லுவதற்காக பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒன்று கூடி அவரை சிறையில் அடைத்து அவரை தண்டனைக்கு அழைத்து வருகின்ற நிகழ்வினையும் நாம் காணுகின்றோம். இதில் ஒன்றை குறிப்பாக நாம் காண முடிகிறது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் பவுலுக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லை என்றால் உண்மைக்காக அவர்கள் போராடவில்லை, அன்பிற்காக அவர்கள் போராடவில்லை. எனவே இவர்களுக்குள்ளாக உண்மையும் அன்பும் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த ஒற்றுமை பிளவுபட்டு அவர்களுக்குள்ளாக வேற்றுமைகள் காணப்பட்டு பவுலடிகளார் மேலுமா இறைவனுடைய இறையாட்சி பணியை, உயிர்த்தெழுதலை, மாட்சிமையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றை மட்டும் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். மாட்சிமையை நான் அவர்களுக்கு அளிக்கின்றேன். நீர் எனக்கு கொடுத்த மாட்சிமை அவர்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லப்படுகிற பொழுது இந்த மாட்சிமை என்று சொல்லுகின்ற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவேறு கோணங்களில் உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, மாட்சிமை என்பது சிலுவையின் வழியாக அந்த மாட்சியை நாம் பெறுகிறோம். இரண்டாவது, இந்த மாட்சி என்பது கீழ்ப்படிதல் வழியாக அந்த மாட்சிமையை பெறுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாட்சி என்கின்ற சிலுவையின் வழியாக நாம் பெறுவது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து பாடுகளை ஏற்று உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை தழுவினார். எனவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்றும், வெறும் சிலுவையை சுமப்பதல்ல, மாறாக இயேசுவின் பாடுகளில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அந்த இயேசுவின் பாடுகளில் நம்ம இணைக்கின்ற பொழுதுதான் நாம் மாட்சிமையை பெற முடியும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றால், அவர் சுமந்த பாடுகளின் பரிடத்தில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்றால், எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து பாவத்தை தவிர அனைத்து இன்ப துன்பங்களையும் மனிதனோடு பங்கெடுத்தாரோ, அதே போல நாமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறரோடு அனைத்திலும் பங்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே சிலுவை சுமப்பது மட்டுமல்ல, பாடுகளின் மரணத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது கீழ்ப்படிதலும் பாடுகளின் மரணத்தை ஏற்றுக்கொள்வதும் ஒன்றை மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது ஒற்றுமை ஒன்றே.
அந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் இடையே செயல்பட்டதோ அதே போல நாமும் அந்த ஒற்றுமையில் இயேசுவின் பாடுகளில் பங்கு பெறுவோம், அந்த கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது வாழையடி வாழையாக இந்த கிறிஸ்துவ சமுதாயம் இனி வருகின்ற காலங்களிலும் மக்களுக்கு பயனுள்ளதாக மீட்பை பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு நீங்களும் நானும் ஒரு உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். உடைந்த உள்ளத்தை இறைவாவும் பாதம் படைக்கின்றோ, ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் திட்டம் என்னில் நிறைவேற்ற, ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் திட்டம் என்னில் நிறைவேற. அப்பமும் ரசமும் உமக்களித்தோம், உம்முடலும் இரத்தமுமாய் மாற்றினீரே. அப்பமும் ரசமும் உமக்களித்தோம், உம்முடலும் இரத்தமுமாய் மாற்றினீரே. எம்மையும் உமக்கே அர்ப்பணித்தோம், சாயலாய் எம்மை மாற்றிடுமே. எம்மையும் உமக்கே அர்ப்பணித்தோம், சாயலாய் எம்மை மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுனிடையராது வரைந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். என்றும் மாறா அன்பின் தெய்வமே, என் வாழ்வில் என்றும் தங்குமே. என்றும் மாறா அன்பின் தெய்வமே, என் வாழ்வில் என்றும் தங்குமே. உம்மையை நாங்கள் நாடி வந்தோம், உம்முடைய
வாழ்வித்தீரே. இறைவா வருவார், இதயம் தருவார், அமைதி தருவார், என்னில் நிலைப்பார். நிலையில்லா உலகில் என் வாழ்வு நிம்மதி இழந்தே அலைகின்றதே. நிலையில்லா உலகில் என் வாழ்வு நிம்மதி இழந்தே அலைகின்றதே. என் உணவாய் நீ வந்தாய், நிலை வாழ்வை நான் பெறுவேன். என் உணவாய் நீ வந்தாய், நிலை வாழ்வை நான் பெறுவேன். நிம்மதி நான் பெறுவேன், நிம்மதி நான் பெறுவேன். நான் உங்களிடம் சொல்வது உண்மையை சொல்லுகிறேன். நான் போவது உங்களுக்கு நலம், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பண்பு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையில் நல்லறிவையும் திருவுணவால் புத்துணர்வையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அருட்கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி என்றும் நாங்கள் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.